இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் முதல் வணக்கம். வழிவகுத்தவர் திருவள்ளுவர். மனித வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து கருத்துக்களையும் தன்னுடைய திருக்குறளால் நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு நாடு, மொழி, மன அனைத்தும் கடந்து எல்லா நாடுகளும் போற்றுகின்ற வகையில் திருக்குறளை பொதுமறையாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அப்படிப்பட்ட திருக்குறளை தமிழ் உள்ளங்கள், வளர்கின்ற இளம் மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தினம் ஒரு திருக்குறளை படித்தால் அந்த திருக்குறள் வாழ்க்கைக்கு பயன்படும் என்ற நோக்கத்தோடு பள்ளியிலும் பாடப்பகுதியாக வைத்து நடத்துகிறார்கள். காலையிலே எழுந்தவுடன் ஒரு திருக்குறளை படித்துவிட்டு அதனுடைய பொருளையும் அறிந்து கொண்டு அதன் வழியிலே நடந்தோமானால் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் என்பதுதான் இந்த தினம் ஒரு திருக்குறளின் நோக்கம். அந்த நோக்கத்தை மருதம் நெல்லி டிவியானது தமிழ் உலகிற்கு தன்னால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும், தொண்டை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நிலையில் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்ற 4வது திருக்குறளை பற்றி சற்று பார்ப்போம். வள்ளுவன் வகுத்த 1330 குறளிலே 133 அதிகாரங்களிலே ஒரு அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் வீதம் வாழ்க்கை நெறியை வகுத்து தந்துள்ளார். அறம், பொருள், இன்பம் என்ற 3 தலைப்பிலே தந்துள்ளார். அதிலே இறை வாழ்த்து என்ற முறையிலே 10 திருக்குறள்களை வழங்கியிருக்கின்றார். அதிலே 4வது திருக்குறள் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்பதுதான். அதாவது தனக்கு தேவைப்படுகின்ற பொருள்களையும் தேவைப்படாத பொருள்களையும் பற்றி சிந்திக்காமல், தனக்காக வாழாமல் பிறருக்காக எவர் ஒருவர் வாழ்கிறாரோ அவருடைய திருவடியை வணங்குவதே வாழ்கின்ற மக்களுக்கு வழிகாட்டுதலாக அமையும் என்று இந்த குறட்பாவிலே சொல்லுகின்றார். வேண்டுதல் என்பது நமக்கு தேவையானவை, வேண்டாதவை என்பது நமக்கு தேவையில்லாத அப்பாற்பட்டவை. இந்த இரண்டையுமே பொருட்படுத்தாமல் தனக்கென வாழாமல் உலகத்திற்காக யார் ஒருவர் வாழ்கின்றாரோ அவருடைய திருவடியை நாம் வணங்கி வாழ்வதே இறை வாழ்த்து என்ற முறையிலே அவர் குறிப்பிடுகின்றார். வள்ளுவன் தந்த இந்த இறை வாழ்த்து என்ற 10 திருக்குறளும் அறிவுள்ள சான்றோர்களை வணங்கி வாழ்வதே இறை அன்பு என்பதை உணர்த்துகிறார். ஆகவே அவருடைய வழியிலே எவர் ஒருவர் பிறருக்காக வாழ்கின்றாரோ, எவர் ஒருவர் அருள் உள்ளம் படைத்தவராக இருக்கின்றாரோ, தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்கின்றாரோ அவருடைய அறிவை நாடி அவர் திருவடியை பணிந்து வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில என்ற திருக்குறளின் கருத்தாக சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.